வணக்கம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னொரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கேல மார்ச் மாசம் ஃபுல்லா பல இன்ட்ரெஸ்டிங்கான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து இன்னொரு ஒரு புது வழியில நாம போறோம் வாழ்க்கை வாழ்வதற்கேல. அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையார் ஆகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போன மாசம் மார்ச் மாசம் முழுக்க நமக்குள்ள வர பிரச்சனைகளை பத்தி தான் பேசணும். அது கோபம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே நம்மை சார்ந்த விஷயங்களாவே இருந்துச்சு. இந்த மாசம் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போறோம்? ஒரு எபிசோட்ல சொன்னோம், இந்த 13 எபிசோட மூணா பிரிச்சுன்னு இருக்கும். our relationship with ourselves, அதுதான் மார்ச்ல கவர் பண்ணும். now we are going to cover our relationship with others. மத்தவங்களோட அந்த உறவுமுறைகள்ல என்ன சந்தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு என்ன தீர்வு, அதை தான் நம்ம ஏப்ரல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். மேல how to improve my relationship with that transcendental force, whatever force, இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். சோ அந்த ஆன்மீகம் எப்படி நம்ம வளர்த்துக்க போறோம் இதுதான். சோ ஏப்ரல் ஃபுல்லாவே ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி how to improve my relationship with others. ஓகே, இம்ப்ரூவிங் மை ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான் முதல்ல வரும். நீங்க எதிர்பார்க்கறத நான் செஞ்சுட்டா உங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் ஹாப்பியா இருக்கும். சரியில்லைன்னா உங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும். இது அப்ளைஸ் டு பேரண்ட் கிட்டா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாஸ், எம்ப்ளாயி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தான் அடிநாதமா இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, உறவுகள்ல எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் நமக்கு ஏமாற்றம் இருக்கு, எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாதுன்னு. வாழும்போது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்க முடியாது. ஓகே, humanly it's not possible to live life without expectations. எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்ன்றதே ஒரு எதிர்பார்ப்பு தான். அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஐ ஷுட் டிரான்செண்ட் எக்ஸ்பெக்டேஷன்றதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். சோ அட் பெஸ்ட் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஹவு டு ஐ மேனேஜ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்னா பண்ணலாமே தவிர, அந்த பேசிஸ்ல நம்ம இவங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கு, அந்த பேசிஸ்ல நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும், ஓகே எப்படி இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் டிஸ்கஸ் பண்ணணும். டிராப்பிங் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹைபோதட்டிக்கல். கான்செப்ட் நல்லா இருக்கும், புக்கு எழுதலாம், பேச்சு கொடுக்கலாம், வாழ்க்கைக்கு ஒத்து போற ஒரு விஷயம் கிடையாது அது. How do I manage expectations? I think it's a progressive step. அதுதான் இன்னைக்கு எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் கேள்வியா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இருக்கிறவங்க அநேக பேருக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி கிட்ட சொல்லியிருக்கலாம், காதலன் கிட்ட சொல்லியிருக்கலாம். கல்யாணம் ஆன பிறகு அவங்களோட அந்த ஸ்டாண்ட் அப்படியே மாறிடுது. நான் இந்த மாதிரி நீ எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயும், இல்ல நீ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இதுல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. ஆனா ஒண்ணு வேற மாதிரி இருக்குது, இப்போ வேற மாதிரி இருக்குது. இதை எப்படி டேக்கிள் பண்றது? அதாவது ஒரு உறவு நிரந்தரமான ஒரு உறவுன்னும் போது அதோட கிராமர் வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு காதலன் காதலி கூட இருக்கும்போது இந்த உறவு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட உறவு. திருமணம்னு ஒண்ணு நடந்த உடனே குடும்பம்ன்ற ஒரு ஃபேக்டர் இன்வால்வ் ஆயிடுது. அண்ட் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மேரேஜ் இஸ் நெவர் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ், இட்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ். சோ ஒரு நல்ல மனைவியா மட்டும் இருந்தா போறாது, ஒரு அம்மாவா இருக்கணும், ஓகே ஒரு நல்ல மருமகளா இருக்கணும், நிறைய பொறுப்புகள் வந்துருது. அதே மாதிரி நம்ம நல்ல கணவனா மட்டும் இருந்தா போறாது, நல்ல அப்பாவா இருக்கணும், அவங்க வீட்டு பிரச்சனையை எடுத்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். So the grammar of relationship between two lovers and husband and wife மாறி போயிடுது. ஒரு குழந்தை பிறந்த உடனே இல்ல, இன்னும் கணவன் மனைவியாவே நம்ம யோசிக்க முடியாது, அப்பா அம்மாவா மாத்தி தான் யோசிக்கணும். ஏன்னா the grammar again changes. So when ஒரு உறவோட இலக்கணம் மாறும்போது அதோட எதிர்பார்ப்புகளும் மாறதான் மாறும். அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே, அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இருந்தாலே we'll be able to manage better. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, உறவுகளோட இலக்கணம் மாறிடுறது. ஆனா நம்ம இன்னும் அந்த எதிர்பார்ப்புக்கே ஈடு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம்.
இன்னைக்கு வந்து அவளுக்கு எப்படின்னா சின்ன விஷயம், நான் கூட்டா நீ வந்து என்னோட பேசிட்டு போவியே காதலியா இருந்த போது, இப்போ வந்துட்டு சமையல் அறையில வேலை இருக்குன்றியே, அப்ப நான் முக்கியம் இல்லையான்னு. பட் அவ எப்படி பாக்குறான்னா அத ஓகே, கணவனான நீ இன்னைக்கு வந்துட்டு என்னோட சில கஷ்டங்களை நீ புரிஞ்சுப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். குடும்பத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்களா எனக்கு தெரியாது. அதனால அவங்களோட எதிர்பார்ப்புகளை முதல்ல நான் வந்துட்டு சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க எதிர்பார்ப்பை சந்திக்கணும்ன்றதுனால அவ வந்துட்டு ஷீ இஸ் சேஞ்சிங் ஹர் ப்ரையாரிட்டிஸ். இதெல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி நாளைக்கு ஒரு குழந்தைன்னு வரும்போது the child will become the priority and you will not be the priority. சோ இந்த இலக்கணங்கள் மாறுதுன்றதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அப்ப எதிர்பார்ப்புகளும் மாறுன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். then it becomes much easier to manage expectations. இப்போ என் தாய் பெற்றோருக்கு நான் மகனாகினான். இப்போ சப்போஸ் கல்யாணம் ஆயிட்ட பிறகு பெற்றோர்களுக்கு வந்து பையனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னு புரிய மாட்டேங்குது. ஒரு அளவுக்கு மேல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு பையனை வந்து தங்கிட்ட இருந்து விலகி அமைச்சிடுறாங்க சில பெற்றோர்கள்லாம். அதுல நானும் பாதிக்கப்பட்டவன். இது ஏன் வந்து உங்க கல்யாணம் ஆயிட்ட பிறகு மகனுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க பெற்றோர் அப்படின்றது என்னோட கேள்வி. அது அந்த ஒரு குழந்தைக்கு வந்துட்டு விளையாட கொடுத்துக்கிற ஒரு பொம்மையை வந்துட்டு யாரோடையுமே ஷேர் பண்ணிக்காம எந்து அப்படின்னு வச்சுக்கணுன்ற ஒரு பொசசிவ்னஸ். ஓகே, so when you are the only son or the only daughter, இதே பொசசிவ்னஸ் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஜெனரலா இருக்கு. ஓகே, என் பிள்ளைய எந்தாவே வச்சுக்கணும். ஓகே, இன்னொருத்தர் கையில வந்து நான் விட்டு, இட்ஸ் அ பொசசிவ்னஸ். ஓகே, அது உங்க மனைவிக்கும் உங்க கையில இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் இருக்கலாம். ஓகே, சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அந்த மொமெண்ட்ல வந்துட்டு மத்தவங்க யாராவது டிஸ்டர்ப் ஆகும்போது இல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸை பார்த்து நம்மளும் டிஸ்டர்ப் ஆயிரும். அதாவது இப்ப ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது எதிர இருக்கிற வண்டி சரியா ஓட்டலன்னா கூட நம்ம சரியா ஓட்டிட்டு போனோம்னா ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் எதிர இருக்கிற சரியா ஓட்டலன்னும் போது பேனிக் ஆகி நம்மளும் சரியா ஓட்டலன்னா அப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிடுது. உறவுகள்ல இதே தவிர நம்மளும் செய்யறோம். அவங்க கோச்சிக்கும் போது நம்மளும் கோச்சிடுறோம். அவங்க வருத்தப்படும் போது அவங்க வருத்தத்தை பார்த்து நம்மளும் வருத்தப்படுறோம். அவங்க ஆர்கியூ பண்ணும்போது இதுக்கு ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடறோம். அவங்க பண்ற தப்பையே நம்மளும் பண்ணும்போது தப்பு சேரும்போது தப்பு தான் வளருமே தவிர சரியாக போறது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம், அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்அடிக்குவசி, ஏதோ ஒரு பொசசிவ்னஸ். இதுல வந்துட்டு என் மகன் வந்து என்னை விட்டு விலகி போறான்னு அவங்களுக்கு தோன்றது. ஓகே, இல்லன்றத திரும்பி 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 ரிப்பீட்டடா யூ வில் ஹேவ் டு கீப் கம்யூனிகேட்டிங் டு தெம். நம்மள அறியாம அந்த சில தப்புகளும் நம்ம பண்றோம், தெரிஞ்சு பண்றதில்ல, தப்புகளும் பண்றோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு, அதனால ஐ கேன் மிரர் இட் வித் யூ. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வந்துட்டு மனைவிக்கோசரம் வெண்டைக்காய் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். கட் பண்ணிட்டே இருக்கும்போது எங்க அப்பா வந்து இப்படி பக்கத்துல இருந்தாரு. நான் பாருங்க, ஒரு நாளாவது உங்க அம்மாக்கோசரம் நீ இது பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஓகே, உடனே கோச்சிண்டு உடனே நம்ம என்ன பண்ண, இது பிரச்சனையா தான் போகும். சிரிச்சுட்டே எங்க அப்பா கையில சொன்னேன், இல்லப்பா நான் எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது, அட்லீஸ்ட் என் மனைவிக்காவது பண்ணி கொடுக்குறேன். நீ உங்க அம்மாவுக்கும் பண்ணதில்ல, எங்க அம்மாவுக்கும் பண்ணதில்ல. ஓகே, நீ யாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே ஃபுல் பண்ணலன்னு அவர் அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாரு. சோ ஒரு பிரச்சனையை வந்துட்டுல கோச்சிண்டு தான் டீல் பண்ணணும், கத்தி தான் தீக்கணும் இல்ல, சிரிச்சு கூட புரிய வைக்கலாம். So it became a joke in that moment. நான் பாட்டு கட் பண்ணிருந்தேன். இப்போ எங்க அப்பாவும் நன்னா வளர்ந்து அவரும் கட் பண்ணலாம் வந்து. ஓகே, there is a man behind every woman's success in my home. ஓகே, சோ இது என்ன முக்கியம்னா, ஒருத்தர் பிரச்சனை எழுப்பும் போது அந்த பிரச்சனையா பார்த்து நம்மளும் வந்துட்டு அவங்க பண்ற அதே தப்ப செய்யாம நம்ம சரியா இருந்தோம்னா சரியா போகும். வாழ்க்கையில ஒரு தத்துவமாவே இதை எல்லாருக்கையிலுமே சொல்றது,
உன் வாழ்க்கை சரியா போகாட்டா கூட நீ சரியா போனியன்னா உன் வாழ்க்கை சரியாயிடும். உன் வாழ்க்கை சரியா போலன்றதுனால நீயும் தவறா போக ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை இன்னும் தவறா போயிடும். உறவுகளும் அதே மாதிரிதான். யூ ரிமைன் ரைட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். உங்க ஒய்ஃபுக்கும் உங்களை புரியும், உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்களை புரியும். வணக்கம் மகாத்ரேயரா, என்னோட நேம் வெங்கடேஷ். எதிர்பார்ப்பு என்ற அந்த வார்த்தையை வச்சுதான் வந்துட்டு நான் பிசினஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் கரெக்டா அவங்க இடத்துல நின்று திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் கிளைண்ட் சைடுன்னு வரும்போது, பிசினஸ்னு வரும்போது, ஸோ கிளைண்ட் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு ஃபுல்ஃபில்லா பண்ணி நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் கிளைண்ட் சைடு வந்து நான் வந்து கிளைண்ட் சைடு இருந்து எதிர்பார்க்கறது கடைசியா ரிசல்ட் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றத நான் எதிர்பார்க்கறேன். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மணி மைண்ட்ல வந்துட்டு மணி கொடுக்காம இருக்கிறதுக்காக அந்த நல்லா இருக்குதுன்றத சொல்றதுக்கு, ஸோ நல்லா கண்டினியூவா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னு சொன்னா, ஸோ நம்ம எங்க மணி வந்துட்டு ஃபுல்லா கொடுக்கணும்ன்ற ஃபீலிங்ல என்ன வந்துட்டு அந்த கடைசி எண்டு வரைக்கும் போகும்போது நல்லா பண்றீங்க சார், சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த வாயில இருந்து நல்லா இருக்குன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஸோ அது நான் அந்த ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி சரி பண்ண முடியும்? அது இந்தியால இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு தொழிலே எந்த மாதிரி பண்ணிருக்கோம்னா, எல்லாமே வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபெய்த்தா தான் ஓட்டி இருக்கும். வேர்ல்ட் ஓவர் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. பிசினஸ் இஸ் நாட் டன் as a matter of faith, it's done as a matter of fact. எல்லாமே டேட்டா தான், டாக்குமெண்ட்ஸ் தான். உங்களோட பிரச்சனையை வந்துட்டு ஈஸியா ஒரு சிஸ்டம் போட்டு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சுட்டு, அதாவது நீங்க சொன்னாங்க எல்லா ஸ்டேஜ்லயும் கடைசியில சொல்லலன்றீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சுட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டே வந்துருங்க, ரைட்டிங்ல வாங்கிட்டே வந்துருங்க. ஓகே, ரைட்டிங் கூட வந்துட்டு இட் ஷுட் நாட் பி open-ended, it has to be close-ended. Okay. Satisfaction on the structure. 5 very good, 4 good, 3 average. போட்டு சுவிட்ச்னே வந்துட்டோம். ஃபீட்பேக் வாங்கிட்டே வந்துருங்க. கஸ்டம்ஸ்ல ஃபீட்பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஏதாவது அதை குறையா சொல்றோம்னு சொல்லிட்டு இப்ப கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண உடனே ஃபீட்பேக் கேட்கறாங்க, எழுதி கொடுன்னு. சோ தட் சர்வ் பண்றோன்றது மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். 2 விஷயம் நடக்கிறது. ஒன்னு அவங்களோட ஃபீட்பேக் வந்து திருப்பி எடுத்துக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் ரைட் நவ் இன் ரைட்டிங் அண்ட் பிரிண்ட். 2, நாளைக்கு உங்களுக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது யூ ஹேவ் ரிட்டன் டெஸ்டிமோனியல்ஸ் வித் விச் யூ கேன் ப்ரமோட் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டு யுவர் நியூ செட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ இதை நம்ம வாங்கிட்டே வந்துட்டோம்னா இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஒன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹென்ரி ஃபோர்டு வந்து முஸ்டாங் அப்படின்ற காரை வந்துட்டு லான்ச் பண்ண போது அக்ராஸ் த ஆர்கனைசேஷன் ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணார். காரை வித்து 1 வாரத்துக்குள்ள யாரு கார் வாங்கினாங்களோ அவங்க கீழே போன் பண்ணி, கார் உனக்கு பிடிச்சுதான் கூட கேட்காதீங்க, மத்தவங்களாம் நீங்க வாங்கின காரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஏன்னா when you ask this question, what are people telling about your decision to bought this car, he has to defend his decision. Okay, he cannot say they all think I took a lousy decision to buy this car. So இது ஒரு சிஸ்டமாவே இன்கார்பரேட் பண்ணி ஃபோர்டு எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா, சோ ஹென்ரி ஃபோர்டு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீயா கேட்கலன்னா அவன் 1 வாரத்துல வந்துட்டு புது கார் வாங்கினா பஞ்சர் ஆயிடுச்சு அபசகுனம் அப்படின்னு. முள்ளுனால ஒரு ஆணினால பஞ்சர் ஆயிருக்கு, இதுக்கும் காருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அவன் வந்துட்டு குறை சொல்லணும்னு குறை சொல்லுவான். வெயிட் பண்ணாம ப்ரோஆக்டிவா நீங்களே போன் பண்ணி கார் எப்படி இருக்குன்னு கேட்காது, மத்தவங்க எல்லாம் இந்த காரை வாங்கின பத்தி என்ன சொல்றாங்க, and capture that feedback and keep. You are leading the feedback of the prospect which is beneficial to the business. ரொம்ப இம்பார்ட்டன்ட். So ஒன்னு, பீரியாடிக்கலா ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துருங்க at every stage. 2, ப்ரோஆக்டிவா ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே உங்க ஆபீஸ்ல இருந்தே யாரையா, அது நீங்களா இருக்கக்கூடாது, வேற யாராவது இருக்கணும். எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபலா வச்சுக்கோங்க. அதாவது 1 லெவல் பிலோ யாராவது வந்துட்டு அந்த ஃபீட்பேக் வாங்கும்போது ஒரு காலம் உங்க பிரச்சனை ஏதாவது சொன்னா நீங்க மேலதிகாரியா அங்கேருந்து போய் இத போய் அவங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு வரலாம்.
கேட்கறதே நீங்க கேட்டுட்டீங்களா பிரச்சனைனா உங்களுக்கு மேல யாருமே இல்லை இதை சால்வ் பண்றதுக்கு. there's no fallback option. So ensure customer feedback is always solicited by somebody one leg below. and அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அதை மேல இருந்து நீங்க போய் சால்வ் பண்ணிட்டு வர மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் சால்வ் ஆயிடும். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அது இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருத்தரை பத்தி நம்மளை பத்தி நாமளே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், இல்ல தனக்கு மேல இருக்கவங்களோ அவங்கள பத்தி நிறைய எதிர்பார்த்துட்டு அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அது எதிர்பார்க்காம அது வந்து நடக்காம போறப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாருக்குள்ளேயும் வருது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதுதான் என்னோட ஒரு கேள்வியா இருக்குது. அதான் எந்த ஒரு தடவையும் ஒரு ஏமாற்றம் வரும்போது அதை ஆலோசிக்கணும். அப்பதான் மனித முன்னேற்றம். சரி, நான் இது எதிர்பார்த்ததுல எனக்கு ஏமாற்றம் இருக்கு. எதனால? ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த அறிவு சக்தி இருக்கு டு அனலைஸ், அந்த அவேர்னஸ் இருக்கு. So it could be I am standing under a mango tree and expecting tamarind. So unrealistic expectation. அப்ப இது ஃபுல்ஃபில்லே ஆகாது. சில சமயம் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நியாயம்தான், பட் பொறுமை இல்லை எனக்கு. அதாவது என் குழந்தை வந்துட்டு படிப்புல நன்னா வரணும் நான் எதிர்பார்க்கறது சரிதான், பட் இத்தனை வருஷமா சரியா படிக்காத ஒரு குழந்தை இன்னும் சில வருஷங்கள்ல இம்ப்ரூவ் ஆகி நன்னா படிக்கலாமே தவிர அடுத்த வருஷமே நான் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கும் போது வராது. சோ சில சமயம் த டைமிங் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன் வந்து அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ எனக்கு பொறுமை இல்லை, அதனால வந்துட்டு எனக்கு நிறைய ஏமாற்றங்கள் வருது. அதை நான் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சில சமயம் வந்துட்டு நான் எதிர்பார்ப்புகளை வந்து மற்றவங்களுக்கு வந்து கம்யூனிகேட்டே பண்ணல, நான் இது எதிர்பார்க்கிறேன்றதே மற்றவங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்ப ஃபுல்ஃபில் பண்ணலன்றது வந்துட்டு குறையா இருக்குது. அவங்களா புரிஞ்சுண்டு நமக்கு வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணும். லாட் ஆஃப் பீப்புள் சே திஸ். ஏற்கனவே வாழ்க்கை வந்து காம்ப்ளிகேட்டட், சொன்னாலே புரியல, இல்ல சொல்லாம அவங்களா புரிஞ்சுண்டு என் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு simplify life. Do not complicate life. Express yourself. Express explicitly. So நம்ம expectations explain பண்ணும்போது chances are it will be fulfilled. Okay. Most importantly, என் எதிர்பார்ப்புகளை மற்றவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் போது பிச்சைக்காரன் மாதிரி கையேந்தி நிக்கிறோம். மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு யோசிக்கும் போது ராஜா ராணி மாதிரி கையை தூக்கி இருக்கிறோம். So when you live to fulfill others' expectation, ராஜா ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போலாம், கை தூக்கி வாழ்ந்துட்டு போலாம். When you want others to fulfill your expectations, என்னோட எதிர்பார்ப்புகளை மற்றவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கும் போது பிச்சைந்தி தான் நிக்கணும். ராஜா ராணி மாதிரி இருந்துட்டு போங்க. So fulfill others' expectations than expecting others to fulfill your expectations. வணக்கம், என் பேரு எழிலரசி. இப்போ ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னே எப்பவுமே சரி நான் ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு யோசிக்கிறப்பே சரி அடுத்தவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத யோசிச்சு தான் ஆஸ் அ மதர் நான் வந்து என் குழந்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா, என் ஹஸ்பண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அது சரி ஓகே, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சரி ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறோம், இல்ல அவங்களுக்கு வேலைக்கு தேவையானது சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம், குழந்தைக்கு பிடிச்சது என்னன்னு யோசிச்சு செஞ்சு கொடுக்குறோம். சரி அந்த மாதிரி எப்பவுமே அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சொல்றப்ப வந்து அந்த இடத்துல சரி அவங்க ஏன் அவங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோமே அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா, இல்லைன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் நிறைய நேரம் அது நடக்கிறது இல்ல. அசச் லைக் இந்த ஏஜ் குரூப்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து என்னன்னா இவ்வளவு பண்றோம், இவ்வளவு நிறைய விஷயங்கள் மத்தவங்களுக்காக பண்றப்போ அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயும் என்னன்னா நம்ம ஒரு வைஃபா வந்து எல்லா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், நைட் 12 o'clock தூங்கணும், அது இது வரைக்கும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மீட் அவுட் பண்றோம். பட் இஸ் தேர் எனி சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் தம் லைக் வாட் வி எக்ஸ்பெக்ட்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத ஒரு ஹஸ்பண்ட் கிட்டயோ குழந்தைகிட்டயோ புரிய வைக்கிறதுன்றது நடக்க மாட்டேங்குது. அது எப்படின்றது எதிர்பார்ப்புகள்னு வரும்போது இதுல ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் பிரமாதமா அமையும், நம்ம உறவுகளும் ரொம்ப பிரமாதமா அமையும். ஒண்ணு, அவங்க கேள்வியிலேருந்து மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
என்ன பாராட்டணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு விதமான ஒரு பசி, அது ஒரு தாகம், அது எல்லா உறவுகள்லயும் இருக்கிற ஒரு பசி, ஒரு தாகம். அது அதை எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு திருப்தி படுத்துறோமோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பும் அழகா அமையும். One of the greatest needs of a human being is the need to be appreciated. ஒவ்வொரு தடவையும் இவர் வந்துட்டு ப்ரோக்ராம் முடிக்கும்போது சொல்லுவாரு, இதுக்கு ரிலேட்டடா உங்க கையில எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க அந்த கேள்விகளை வந்து தந்தி டிவிக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஒரு 10 கேள்வியில ஒரு 2 பாராட்டு இருக்கும்போது இல்ல, அதுல அவருக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், அது வேறதான். சோ எல்லா விஷயத்திலயுமே இல்ல, people want to be expected, people want to be appreciated. அதாவது சௌரவ் கங்குலியில கேட்கும்போது, நீ இன்னும் கமெண்ட்ரி சொல்லியிருந்தானே இருக்க, நீ கிரிக்கெட்டை மிஸ் பண்றியா அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த நடந்து வரும்போது அந்த 1,00,000 பேர் ஈடன் கார்டன்ல கை தட்டுவாங்கல்ல, அந்த ஒரு பாராட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அதாவது கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஆஃப் இந்தியன், அவருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய சினிமா நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாறு வேஷத்துல போய் தியேட்டர்லயே என் படம் பார்ப்பேன், ஏன்னா அந்த கைத்தட்டல எனக்கு கேட்கணும் அப்படின்னு. சலங்கை ஒலின்னு ஒரு படத்துல கடைசி சீன்ல கமலஹாசன் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லுவார்னா, தன் மகனை இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் பாராட்டுறத பார்க்காமலே எங்க அம்மா போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க எங்க அம்மாக்கோசரம் அப்படின்னு. சோ பாராட்டுன்னு ஒண்ணு எதிர்பார்க்கிறது வந்துட்டு இஸ் a very essential need of every human being. சோ நான் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்டோட சீக்வன்ஸ் சொல்லுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, appreciation should become explicit. You should be lavish in your appreciation. வாழ்க்கையில எந்த விஷயத்துல வேணா கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கலாம், அப்ரிஷியேட் பண்றதுல வந்துட்டு தாராள மனத்தோட தான் இருக்கணும். ஓகே. ரெண்டாவது விஷயம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன இந்த ப்ரோக்ராம்ல, தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை யார் அழிவார்னு, இந்த மாதிரி சில சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து ஆசைகள் கூட கிடையாது, அற்ப ஆசைகள் தான். ஓகே. 4 பேர் நம்ம காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவங்க உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கும் போதே அது நல்லா இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி குடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லணும் ஒரு தடவை எதிர்பார்க்கணும். நம்ம கொடுத்த அந்த சாப்பாடை வந்து தலை நிமிராம அவர் சாப்பிடும் போதே நல்லா இருக்கிறதுனால தான் தலை நிமிராம சாப்பிடுறாரு. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. கிளாரிஃபை யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லலைன்னா? ஓகே, அந்த எதிர்பார்ப்பை சொல்லும் போதுதான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னே அவங்களுக்கு புரியும். சோ கிளாரிஃபை யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் முக்கியமா ஒரு விஷயம், வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், உறவுகள் வந்துட்டு நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, lot of us stand under a mango tree and we expect tamarind. Now when you stand under a mango tree expecting tamarind, you will only be frustrated in life. அதாவது மாமரத்துக்கு அடியில நின்னுட்டு புளியங்காய் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அதோட ஏமாற்றம் நமக்கு தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சுபாவங்கள் இருக்கு. சிலர் தானாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சிலர் கேட்டாதான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சிலர் கேட்டாலும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மனித சுபாவம். ஒரு கால் உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க மாமியாரோ மருமகளோ இல்ல உங்க கணவரோ அந்த மாதிரி கேட்டாலும் அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு ஆளா இருக்கலாம். அப்போ நீங்க மாமரத்துக்கு அடியில் இருந்து புளியங்காய் எதிர்பார்க்கறீங்க, அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தான். ஓகே, யூ வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். சென்னை வந்து குளிரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஓகே, அதோட வந்துட்டு ஏமாற்றம் வந்து உங்களுக்கு தான். Lot of our frustration in life is not because we expect, but it's because our expectations are unrealistic. And unrealistic expectations fulfill ஆகாது. சோ நம்ம ஒரு உறவுல போகும்போது எல்லா விதமான ஜனங்களும் இருக்காங்க அந்த உறவுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இத புரிஞ்சுண்டு சில சமய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு நிறைவேறாத காரணம் என்னன்னா,
I am standing under a mango tree expecting tamarind, and in this lifetime it will not be fulfilled. So அப்ப என்ன பண்றது? மாமரத்துக்கு அடியில நின்னோன்னு புரிஞ்சுன்னு மாங்காவை ரசிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் என் கணவர், இதுதான் என் மனைவி, இதுதான் என் குடும்பம், இதை நான் ரசிக்க கத்துக்கணும். பசங்களுக்கு இல்லையே, ஒரு குழந்தை ரொம்ப நன்னா படிக்கும், ஒரு குழந்தை ரொம்ப நன்னா விளையாடும், ஒரு குழந்தை வந்துட்டு பேச்சாற்றல் இருக்கும், ஒரு குழந்தைக்கு பாடுற ஆற்றல் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பேரண்டல் டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. விளையாடுற குழந்தை, பாடுற குழந்தை, ஆடுற குழந்தை எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு எதிர்பார்க்கும் போது மாமரத்தடியில் நின்று புளியம்பழத்தை எதிர்பார்த்து அந்த ஏமாற்றம் நமக்கு தான். So if we can get our expectation management realistic, expectations will not only create fulfillment in your life, life itself will be very, very fulfilling. Just understand that. இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கில எதிர்பார்ப்புகள் அதை சமாளிப்பது எப்படி, எதிர்பார்ப்புகள் ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படின்ற பல விஷயங்களை மகாத்ரியாரா நமக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை feedback@dttv.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். மேலும் தந்தி டிவிக்கு நீங்க போஸ்டும் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதா மணாலன்.